வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். ஆடி அமாவாசையை முன்னிட்டு கடற்கரை சாலையில் உற்சவர்களுக்கு தீர்த்தவாரி, முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்த பொதுமக்கள். தமிழக எதிர்க்கட்சி தலைவர் இன்னும் தீவிரமாக செயல்பட வேண்டும். லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கருத்து. குடிநீரில் கலந்த சோப்பு திரவம், அரங்கனூர்பேட்டில் பொதுமக்கள் அதிர்ச்சி. இனி விரிவான செய்திகள். எதிர்கால தொழில்நுட்பம் மற்றும் ஒத்துழைப்பு குறித்து ஐஐடி மெட்ராஸ் இயக்குநருடன் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் ஆலோசனை மேற்கொண்டார். லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் மற்றும் புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் இன்று ஐஐடி மெட்ராஸ் சென்று அதன் இயக்குனர் பேராசிரியர் காமகோடியை சந்தித்தார். இந்த சந்திப்பில் எதிர்கால தொழில்நுட்ப வளர்ச்சிகள், செயற்கை நுண்ணறிவு, புதுமையான தொழில்நுட்பங்கள் மற்றும் சமூக முன்னேற்றத்திற்கான தொழில்நுட்ப ஒத்துழைப்புகள் குறித்து விரிவான கலந்துரையாடல் நடைபெற்றது. மேலும் ஐஐடி மெட்ராஸ் ஹெரிடேஜ் சென்டர் துறையை சேர்ந்த மம்தா இந்த சந்திப்பில் கலந்து கொண்டு கலந்துரையாடலில் பங்கேற்றார். மாணவர்கள் மற்றும் இளைஞர்களின் திறன் மேம்பாடு, தொழில்நுட்ப கல்வி, புதுமை மற்றும் எதிர்கால வேலை வாய்ப்புகளுக்கான வாய்ப்புகளை உருவாக்குவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. தொழில்நுட்பத்தின் மூலம் புதிய மாற்றம், இளைஞர்களின் எதிர்காலத்திற்கான புதிய வாய்ப்புகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. ஆடி அமாவாசையை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை சாலையில் பிரசித்தி பெற்ற கோவில்களில் உற்சவர்களுக்கு தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்பொழுது பொதுமக்கள் மற்றும் உறவினர்கள் தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். ஆடி அமாவாசையை முன்னிட்டு பிரசித்தி பெற்ற கோவில்களில் உற்சவர்களுக்கு கடல் தீர்த்தவாரி நடைபெற்றது. குறிப்பாக பிரசித்தி பெற்ற வரதராஜ பெருமாள் கோவில், வேதபுரீஸ்வரர் திருக்கோவில், காமாட்சி அம்மன் திருக்கோவில், லாஸ்பேட்டை சிவசுப்பிரமணியர் திருக்கோவில், வெள்ளாள வீதி நந்திகேஸ்வரர் திருக்கோவில், பாரதி வீதி வரசித்தி விநாயகர் கோவில் உள்ளிட்ட நகர பகுதிகளில் உள்ள பல்வேறு கோவில்களின் உற்சவர்கள் கடற்கரை சாலைக்கு எடுத்து வரப்பட்டு அபிஷேகம், தீபாராதனை காண்பிக்கப்பட்டு கடல் தீர்த்தவாரி நடைபெற்றது. இதேபோன்று திருக்காஞ்சியிலும் சங்கராபரணி ஆற்றங்கரையில் அதனை சுற்றியுள்ள கோவில்களில் உள்ள உற்சவர்களுக்கு தீர்த்தவாரி நடைபெற்றது. இந்த தீர்த்தவாரி விழாவில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டு சென்றனர். இதேபோன்று ஆண்டுதோறும் ஆடி, தை, புரட்டாசி மாதங்களில் வரும் அமாவாசை நாட்கள் முக்கியமானதாக கருதப்படுகிறது. இந்த நாளில் மறைந்த தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதை இந்துக்கள் கடைபிடித்து வருகின்றனர். இதனையொட்டி புதுச்சேரி கடற்கரை சாலை மற்றும் திருக்காஞ்சி சங்கராபரணி ஆற்றங்கரையோரம், பாகூர் தென்பெண்ணை ஆற்றங்கரையோர பகுதிகளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். நெட்டப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் சுமார் 2,40,00,000 ரூபாய் மதிப்பீட்டிலான பல்வேறு பணிகளை அமைச்சர் ராஜவேலு துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மணமேடு, கரையாம்புத்தூர், கல்மண்டபம், நெட்டப்பாக்கம், மடுகரை மேற்கு, சூரமங்கலம் மற்றும் ஏரிப்பாக்கம் கிராம பஞ்சாயத்துகளில் விக்சித் பாரத் ரோச்சர் மற்றும் ஜீவிகா மிஷன் கிராமின் பிபிஜி ராம்ஜி உறுதி திட்டத்தின் மூலம் பல்வேறு பணிகளை ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் ராஜவேலு துவக்கி வைத்தார். 15,68,000 ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் மணமேடு கிராம பஞ்சாயத்திற்குட்பட்ட மணமேடு ஏரியை தூர்வாரி ஆழப்படுத்துதல், 19,99,000 ரூபாய் மதிப்பீட்டில் கரையாம்பத்தூர் கிராம பஞ்சாயத்திற்குட்பட்ட பனையடிக்குப்பம் தாங்கல் வாய்க்காலை தூர்வாரி ஆழப்படுத்துதல், 40 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கரையாம்பத்தூர் கிராம பஞ்சாயத்திற்குட்பட்ட கரையாம்பத்தூர் வண்ணான் ஏரியை தூர்வாரி ஆழப்படுத்துதல், 33,90,000 ரூபாய் மதிப்பீட்டில் கல்மண்டபம் கிராம பஞ்சாயத்திற்குட்பட்ட பண்டசோழநல்லூர் ஏரியை தூர்வாரி ஆழப்படுத்துதல், 3,37,000 ரூபாய் மதிப்பீட்டில் கல்மண்டபம் கிராம பஞ்சாயத்திற்குட்பட்ட வடுகுப்பம் கோயில் குளத்தை தூர்வாரி ஆழப்படுத்துதல், 40 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நெட்டப்பாக்கம் கிராம பஞ்சாயத்திற்குட்பட்ட நெட்டப்பாக்கம் ஏரியை தூர்வாரி ஆழப்படுத்துதல் பணி மற்றும் 2,99,000 ரூபாய் மதிப்பீட்டில் நெட்டப்பாக்கம் கிராம பஞ்சாயத்திற்குட்பட்ட அருள்மிகு பர்வத வர்த்தினி சமேத ஸ்ரீ ராமலிங்கேஸ்வரர் தேவஸ்தானத்தில் தூய்மை பாரத திட்டத்தின் மூலமாக கழிப்பறை கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டும் பணி மற்றும் 6,21,000 ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் மடுகரை மேற்கு கிராம பஞ்சாயத்திற்குட்பட்ட பிடாரியம்மன் கோவில் குளத்தை தூர்வாரி ஆழப்படுத்துதல் பணி 29,12,500 ரூபாய் மதிப்பீட்டில்
சூரமங்கலம் கிராம பஞ்சாயத்திற்குட்பட்ட சூரமங்கலம் ஏரியை தூர்வாரி ஆழப்படுத்துதல் பணி 6,03,000 ரூபாய் மதிப்பீட்டில், சூரமங்கலம் கிராம பஞ்சாயத்திற்குட்பட்ட முருகன் கோவில் வாய்க்காலை தூர்வாரி ஆழப்படுத்துதல் பணி 4,36,000 ரூபாய் திட்ட மதிப்பீட்டில், சூரமங்கலம் கிராம பஞ்சாயத்திற்குட்பட்ட பெரிய ஏரி வாய்க்காலை தூர்வாரி ஆழப்படுத்துதல் பணி 28,25,000 ரூபாய் திட்ட மதிப்பீட்டில், ஏரிப்பாக்கம் கிராம பஞ்சாயத்திற்குட்பட்ட ஏரிப்பாக்கம் ஏரியை தூர்வாரி ஆழப்படுத்துதல் பணி மற்றும் 10,17,000 ரூபாய் திட்ட மதிப்பீட்டில், ஏரிப்பாக்கம் கிராம பஞ்சாயத்திற்குட்பட்ட மணல் குளத்தை தூர்வாரி ஆழப்படுத்துதல் என மொத்தம் 2,40,07,500 ரூபாய் திட்ட மதிப்பீட்டிலான பணிகளை ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் ராஜவேலு துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அதிகாரி சௌத்ரி, அரியாங்குப்பம் உதவி பொறியாளர் ராமன், அரியாங்குப்பம் இளநிலை பொறியாளர் தனராஜ், அரியாங்குப்பம் இளநிலை பொறியாளர் சிவபிரகாசம், பணி ஆய்வாளர் சந்திரமோகன், கிராம திட்ட ஊழியர்கள் அங்காளம்மன், சுடர்கொடி, வள்ளி, சிவகலா, கந்தவேல், முத்தமிழ்வாணன், ராஜேஸ்வரி மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். தமிழக எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இன்னும் தீவிரமாக செயல்பட வேண்டும் என்றும், அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா செயல்பாடுகள் தனக்கு இன்னும் சரிவர தெரியவில்லை என்றும் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார். லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் சென்னை தலைமைச் செயலகத்தில் சபாநாயகர் JCD பிரபாகர் மற்றும் சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமாரை சந்தித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், சட்டத்துறை அமைச்சர், பேரவைத் தலைவர் மற்றும் முதலமைச்சரை பார்த்து கோரிக்கை வைப்பதற்காக வந்திருந்தேன். தனது நண்பர் ரமேஷ் மீனாட்சி மிஷன் மருத்துவமனையில் உரிமையாளராக இருக்கிறார். அவர் குடும்பத்தில் பல வருடங்களாக பல்வேறு பிரச்சனைகள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் குரு சங்கர் என்பவர் பொய் வழக்கு ஒன்றை ஜோடித்து ரமேஷ் அவர்கள் மீது பொய் வழக்கு தொடுத்து அவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். ரமேஷ் என்பவர் சமீப காலமாக நீட்டிற்கு சாதகமாக மருத்துவத்துறைக்கு நிலையான MRP வேண்டும் என்று கூறியிருந்தார். இதற்காக அவரையும் அவரது குடும்பத்தாரையும் பலமுறை எச்சரிக்கை செய்திருந்தார்கள். மேலும் அவர் மீது பொய் வழக்கு பதிவு செய்து அவரை புழல் சிறையில் அடைத்துள்ளனர். அதனை பற்றி பேசவே இங்கு வந்திருக்கிறேன். புதிதாக வந்தவர்கள் ஆட்சியை நன்றாக செய்து வருகிறார்கள். சிறிய அலுவலகம் முதல் பெரிய அலுவலகம் வரை ஊழல் நடைபெற்றால் நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள். புதிய அமைச்சர்கள் தற்போதுதான் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். பல அமைச்சர்கள் தற்போதுதான் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். உதயநிதி ஸ்டாலின் எதிர்க்கட்சியாக தீவிரமாக செயல்பட வேண்டும். இன்னும் சற்று பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும். தேர்தலுக்கு முன்பே இதனை பற்றி நான் பேசியிருக்கிறேன். தமிழகத்தில் பொதுமக்களை சார்ந்த பொது பிரச்சனை பல்வேறு இருக்கிறது. அதனை பற்றி சட்டமன்றத்தில் பேச வேண்டும் என்றார். அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு, ஆதவ் அர்ஜுனா செயல்பாடுகள் எனக்கு இன்னும் சரிவர தெரியவில்லை. மேலும் அவர் சிறப்பாக செயல்படுவதாக நான் இன்னும் பார்க்கவில்லை என்றார். சமீபத்தில் ஆதவ் அர்ஜுனா சட்டப்பேரவையில் லாட்டரி குடும்பத்திற்கும் எனக்கும் தொடர்பு இல்லை என்று தெரிவித்திருந்தார். அது குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த ஜோஸ் சார்லஸ் மார்டின், பல்வேறு தொழிலில் இருந்து அவர் தற்பொழுது வெளியே வந்திருக்கிறார். ஆதவ் அர்ஜுனா மற்றும் உதயநிதி இருவரும் சற்று பக்குவமாக பேச வேண்டும் என நினைக்கிறேன் என தெரிவித்தார். புதுவை அரசு கல்லூரி பேராசிரியர்கள் 9வது நாளாக போராட்டத்தை தொடர்ந்தனர். பேராசிரியர்களுக்கு ஆதரவாக மாணவர்களும் போராட்டத்தில் கலந்து கொண்டனர். புதுவை மாநிலத்தில் அமைந்துள்ள அரசு கல்லூரி பேராசிரியர்களுக்கு கடந்த 15 ஆண்டுகளாக பதவி உயர்வு வழங்கப்படவில்லை. அவர்களுக்கு சேர வேண்டிய நிலுவைத் தொகையும் இதுவரை வழங்கப்படவில்லை. இந்த நிலையில் தங்களுக்கு வழங்க வேண்டிய பதவி உயர்வு மற்றும் நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்க வலியுறுத்தி பேராசிரியர்கள் கடந்த 9 நாட்களாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி தாக்கூர் கல்லூரி, காஞ்சிமாமுனிவர் அரசு பட்டமேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம், பாரதிதாசன் மகளிர் கல்லூரி, காரைக்கால் ஔவையார் கல்லூரி, அறிஞர் அண்ணா கல்லூரி, மாஹே கல்லூரி, ஏனாம் கல்லூரி வாசல்களில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். புதுவை அரசுக்கு புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் என 4 பிராந்தியங்களில் 7 அரசு கல்லூரிகள் உள்ளன. இக்கல்லூரிகளில் மத்திய தேர்வாணையத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்டு 2002ஆம் கல்வியாண்டு முதல் பணியில் இணைந்த பேராசிரியர்களுக்கு பதவி உயர்வினை புதுவை அரசின் உயர்கல்வித்துறை குறிப்பிட்ட ஆண்டுகளில் வழங்கியிருக்க வேண்டும். இவர்களுக்கு உரிய தொகையை மத்திய அரசிடமிருந்து பெற்று இதுவரை வழங்காமல் காலம் கடத்திய புதுவை அரசின் உயர்கல்வித்துறை கடந்த 2ஆம் தேதி அன்று புதிதாக ஒரு அறிவிப்பினை வெளியிட்டுள்ளது.
இப்பொழுது வெளியிடப்பட்டுள்ள புதிய விதிமுறைகளின்படிதான் பதவி உயர்வு வழங்க இயலும் என்று அமைச்சரவை முடிவெடுத்துள்ளதாக அந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசின் பதவி உயர்வுகளை பெறாமல் பல பேராசிரியர்கள் ஓய்வு பெற்றுவிட்டனர். பலர் இறந்துவிட்டனர். ஓய்வு பெற்ற பேராசிரியர்களுக்கும் இறந்து போன பேராசிரியர்களுக்கும் யார் தகுதி தேர்வு நடத்துவது என்று தெரியாமல் புதுவை அரசு கல்லூரி பேராசிரியர்கள் குழப்பமடைந்துள்ளனர். புதுவை அரசின் உயர்கல்வித்துறையின் அறிவிப்பு பேராசிரியர்களின் வாழ்க்கையையும் மாணவர்களின் எதிர்காலத்தையும் பெரிதும் பாதிக்கும் என்று கருதிய பேராசிரியர்கள் உடனடியாக உயர்கல்வித்துறை கடந்த 2ஆம் தேதி அன்று வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பினை திரும்பப் பெற வேண்டும் எனவும் தங்களுக்கு உரிய பதவி உயர்வை முன்தேதியிட்டு வழங்குவதுடன் அந்த தேதியிலிருந்து தங்களுக்கு சேர வேண்டிய நிலுவை ஊதியத்தை உடனடியாக வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தி காலவரையற்ற போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். புதுவை அரசு கல்லூரி பேராசிரியர்களின் போராட்டத்திற்கு புதுச்சேரியை சேர்ந்த பல்வேறு சமூக நல அமைப்புகளும் அரசியல் கட்சியினரும் மாணவர் அமைப்பினரும் ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். இன்று அரசு கல்லூரி மாணவர்களும் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டங்களுக்கு ஆதரவாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியில் முதியோர்களுக்கு வீடு தேடி மருத்துவ திட்டம் குறித்து அறிமுக ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அறிவுறுத்தலின்படி தொகுதியில் உள்ள முதியோர்களுக்கு வீடு தேடி மருத்துவ சேவை வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. ஹெல்பேஜ் இந்தியா அமைப்புடன் இணைந்து செயல்படுத்தப்படும் இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தும் வகையில் காமராஜ் நகர் தொகுதியை சேர்ந்த வார்டு மற்றும் பூத் தலைவர்கள் பங்கேற்ற கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இதில் தொகுதியில் உள்ள முதியோர்களின் விவரங்களை சேகரித்து அவர்களின் தேவைக்கேற்ப மருத்துவ சேவைகளை நேரடியாக வழங்க நடவடிக்கை எடுக்க முடிவு செய்யப்பட்டது. நிகழ்ச்சியில் CSR மேலாளர் திவாகரன், காமராஜ் நகர் குறை தீர்க்கும் குழுவை சேர்ந்த ஷாஜிதா, வார்டு மற்றும் பூத் தலைவர்கள், ஹெல்பேஜ் இந்தியா நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மங்கலம் தொகுதி ஆனந்தபுரத்தில் 100 நாள் வேலை திட்ட பணியினை சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலத்தில் ஏரி குளங்களை தூர்வாரி ஆழப்படுத்தி நீராதாரத்தை மேம்படுத்தும் வகையில் அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக மங்களம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்டு ஆனந்தபுரம் கிராமத்தில் உள்ள ஐயனார் கோவில் குளத்தை சீரமைக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர். பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று முதலமைச்சர் ரங்கசாமி உடனடியாக பணிகளை மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். இதனைத் தொடர்ந்து ஆனந்தபுரம் கிராம பஞ்சாயத்தில் BPG ராம்ஜி திட்டத்தின் கீழ் 100 நாள் வேலை திட்டம் மற்றும் நீர்நிலை சீரமைப்பு பணிக்கான தொடக்க விழா நடைபெற்றது. ஆனந்தபுரம் ஐயனார் கோவில் குளத்தை தூர்வாரி சீரமைக்கும் பணி 22,31,500 ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படுகிறது. இப்பணிக்கு வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து பொதுமக்களிடம் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார், இந்த ஆண்டு 100 நாள் வேலை திட்டம் 125 நாட்களாக விரிவுபடுத்தப்பட்டுள்ள நிலையில் தகுதியான அனைவருக்கும் வேலைவாய்ப்பு கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். மேலும் தொகுதி மக்களுக்கு ஏதேனும் குறைகள் அல்லது பிரச்சனைகள் இருந்தால் தன்னை நேரடியாக அணுகலாம் என்றும் தெரிவித்தார். குளம் சீரமைப்பு பணிகள் நிறைவடைந்ததும் நீர்நிலையின் கொள்ளளவு அதிகரிப்பதுடன் மழைநீர் சேமிப்பு மேம்பட்டு நிலத்தடி நீர்மட்டம் உயரவும் விவசாயத்திற்கு தேவையான நீராதாரம் வலுப்பெறவும் வாய்ப்பு ஏற்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் சேர்மன் பாலமுருகன், NR காங்கிரஸ் பிரதிநிதிகள் அரியூர் கண்ணபிரான், முன்னாள் சேர்மன் ரேவதி பர்குணன், வட்டார வளர்ச்சி அலுவலர் சிவசங்கரன், இளநிலை பொறியாளர் ராமச்சந்திரன், GRS திருமால் உட்பட அதிகாரிகள், கட்சி நிர்வாகிகள், உள்ளூர் பிரமுகர்கள், பொதுமக்கள் மற்றும் திட்ட பயனாளிகள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி கோவிந்தபேட்டை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சபரிவாசன் ஐயப்பன் ஆலயத்தில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு 108 பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. புதுச்சேரி கோவிந்தபேட்டை பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ சபரிவாசன் ஐயப்பன் ஆலயம். இந்த ஆலயத்தில் ஆடி அமாவாசையொட்டி 108 பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. இதில் ஆண்கள், பெண்கள் என 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஆலயத்திலிருந்து பால்குடங்களை தலையில் சுமந்தவாறு அருகில் உள்ள ஐயனார் கோவில், மாரியம்மன் கோவில்களுக்கு சென்று மீண்டும் ஐயப்பன் ஆலயம் வந்து ஐயப்பன், சிவன், விநாயகர், முருகன் உள்ளிட்ட சுவாமிகளுக்கு அபிஷேகம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டு சென்றனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய தலைமை குருக்கள், அர்ச்சுனன் சுவாமிகள் மற்றும் ஆலய நிர்வாகிகள் செய்திருந்தனர். அரங்கனூர்பேட்டில் குடிநீரில் சோப்பு திரவம் கலந்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். பாகூர் அடுத்த அரங்கனூர்பேட் பகுதியில் உள்ள குடிநீர் குழாயில் நேற்று பிற்பகல் நுரையுடன் தண்ணீர் வந்ததால் அப்பகுதி மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இதனை பார்த்த பெண் ஒருவர் அந்த தண்ணீரை யாரும் பயன்படுத்த வேண்டாம் என பொதுமக்களை எச்சரித்தார்.
இதையடுத்து பொதுமக்கள் சமூக வலைதளங்களிலும் பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து அதிகாரிகளிடமும் தகவல் தெரிவித்தனர். தகவலின் பேரில் குடிநீர் வழங்கல் பிரிவு ஊழியர்கள் சம்பவ இடத்திற்கு சென்று ஆய்வு செய்தனர். அப்போது அருகில் இருந்த சிறிய சோப்பு தயாரிப்பு மையத்தின் குழாயில் இருந்து சோப்பு திரவம் குடிநீர் குழாயில் கலந்து வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. உடனடியாக அந்த குழாய் அகற்றப்பட்டது. பிற்பகல் நேரத்தில் இந்த சம்பவம் நடைபெற்றதால் பெரிய அளவில் அசம்பாவிதம் ஏற்படவில்லை. குடிநீரில் சோப்பு திரவம் கலந்த சம்பவத்தால் அரங்கனூர்பேட் பகுதியில் திடீர் பரபரப்பு ஏற்பட்டது. கரையாம்பத்தூரில் அமரன் அறக்கட்டளை துவக்க விழா நடைபெற்றது. அமைச்சர் ராஜவேலு மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் ஆகியோர் விழாவில் கலந்து கொண்டு அறக்கட்டளையின் பெயர் பலகையை திறந்து வைத்தனர். புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கரையான்பத்தூர் பகுதியில் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் பல வகையான உதவிகள் செய்வதற்காக அமரன் அறக்கட்டளை என்ற பெயரில் புதிதாக திறக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் ராஜவேலு மற்றும் ஏம்பலம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் ஆகியோர் கலந்து கொண்டு அலுவலகத்தை ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி பெயர் பலகையினை திறந்து வைத்தனர். அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருந்த அமரர் திருவுருவர் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்தனர். சிறப்பு அழைப்பாளர்களுக்கு அறக்கட்டளை சார்பில் பொன்னாடை போர்த்தி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து 2025-2026 ஆண்டுகளில் கரையான்பத்தூர் அரசு பள்ளியில் படித்த மாணவ மாணவிகளுக்கு 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளில் முதல் 3 இடங்களை பிடித்தவர்களுக்கு நினைவு பரிசு மற்றும் சான்றிதழ் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து முதியோர்களுக்கு சீருடைகள் வழங்கப்பட்டன. மேலும் அனைவருக்கும் அறுசுவை உணவாக அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அமரர் அறக்கட்டளையின் பொறுப்பாளர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். இந்த நிகழ்ச்சியில் 500க்கும் மேற்பட்ட ஊர் பொதுமக்கள், மாணவ செல்வங்கள், ஊர் முக்கியஸ்தர்கள், பெண்கள் திரளாக கலந்து கொண்டனர். அறக்கட்டளை அனைவருக்கும் சிறப்பாக செயல்படும் என்றும் அதற்காக அனைவரும் ஒற்றுமையாக செயல்படுவோம் என்றும் உறுதிமொழியுடன் அனைத்து பொதுமக்களும் சிறப்பாக நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆடி அமாவாசையை முன்னிட்டு கடற்கரை சாலையில் உற்சவர்களுக்கு தீர்த்தவாரி, முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்த பொதுமக்கள். தமிழக எதிர்க்கட்சி தலைவர் இன்னும் தீவிரமாக செயல்பட வேண்டும். லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கருத்து. குடிநீரில் கலந்த சோப்பு திரவம், அரங்கனூர்பேட்டில் பொதுமக்கள் அதிர்ச்சி. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.